அதுக்கப்புறம் பழனி சொல்லுவான், அங்கேயும் அண்ணிமார்கள்லாம் நல்லா சமைப்பாங்க. ஆனாலும் உன் கைப்பக்குவம் வந்து வரமாட்டேங்குக்கா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப செந்தில் சொல்லுவான், "ஏன் மாமா, நீங்க அங்க இருந்து சாப்பிடும்போது, இங்க உங்க அக்காவ வந்து கைப்பக்குவம் சரியில்ல, அப்படி தானே நீங்க சொல்லுவீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, சுகன்யா சொல்லுவா, "இல்ல, அங்கேயும் அக்கா பிராணம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாரும் சிரிப்பாங்க. பழனி சொல்லுவான், "அக்கா சமையல் எப்பவுமே சூப்பர் தான்" அப்படின்னு சொல்லும்போது, செந்தில் சொல்லுவான், "உங்க அக்கா எப்பவும் நல்லா தான் சமைப்பாங்க. ஆனா, இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாட்ல காரம் அதிகம்" அப்படின்னு சொல்லுவான். அப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே காரம்" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியன் மட்டும் சொல்லுவான், "அது அப்படிதான்டா இருக்கும் உனக்கு. ஏன்னா, சும்மா வெட்டியா இருக்கிறீல்ல, அப்ப எல்லா ருசியும் வித்தியாசமா தான் தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ கோமதி சொல்லுவா, "ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா?" அப்படிம்பா. அப்ப சரவணன் சொல்லுவான், "எப்பா நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அவன் வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்கான்ல, அதனால இப்படி தான் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். நமக்கெல்லாம் தெரியாத குறை அவனுக்கு மட்டும் தெரியுது பார்த்தியா?" அப்படின்னு சொன்ன உடனே செந்தில் எந்திரிச்சு போயிருவான் சாப்பிடாம. அப்போ பின்னாடியே மீனாவும் போயிருவா. அப்போ கோமதி சொல்லுவா, "ஏங்க இப்படி சாப்பிடுற பிள்ளைங்க முன்னாடி இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பேசியே சாப்பிட விடாம ஆக்கிட்டீங்க. பாவம் பிள்ளைங்க 2 சாப்பிடாமயே போயிட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "கோவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லடி அவனுக்கு. அவன்லாம் கோவப்படலாமா? அவன் பண்ணுனது பெரிய தப்பு. ஆனா, அவனுக்கு ரோசம் மட்டும் ஜாஸ்தியா வருது. சாப்பிடுவான், சாப்பிடுவான் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாருமே எந்திரிச்சு போயிருவாங்க. மீனா நேரா செந்தில்கிட்ட போவா. அப்போ செந்தில்ட்ட சொல்லுவா, "ஏங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. மாமா எப்பவும் இப்படிதானே" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்ன எப்பவும் இப்படிதானே? இப்படியே சொல்லிட்டு என்னை எவ்வளோ தான் வருத்தப்பட வைப்பாங்க. நானும் எவ்வளோ தான் பொறுத்து பொறுத்து போகுறது. நானும் அமைதியா இருந்து பார்க்குறேன். ஆனா திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும். ஒரு வேலை கிடைக்கலைன்னா கடைசி வரைக்கும் என்னை இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பாரா? நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப பேசிட்டு இருப்பான். அப்ப மீனா வந்து சொல்லுவா, "சரி விடுங்க பார்த்துக்கிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு என்னம்மா? உன்னைய வந்து அவங்க எல்லாரும் நல்லா தான் வச்சுருக்காங்க. அவங்க தங்கத்தட்டுல வச்சு தாங்குறாங்க. அப்படிங்கும்போது நீ வருத்தப்படாம தான் இருப்ப" அப்படின்னு அவ சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "இங்க பாருங்க, அதுக்காக என்னையும் மாமா ஏதாவது குறை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லுவா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ ஒண்ணும் குறை சொல்ல வேண்டாம் அவங்கலாம் உன்னைய. ஆனா நீ எனக்காக ஏதாவது பேசலாம்ல. நீ கேட்டுட்டு அமைதியா தானே இருந்த" அப்படின்னு சொல்லும்போது, "மாமா கிட்ட நான் என்னங்க பேச முடியும்?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "நீ எனக்காக யாருகிட்டயும் எதுவும் பேச வேண்டாம்மா. நீ இப்படியே இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருவான் வெளிய.